வணக்கம், நான் வெங்கட். மிஸ்டர் டைரக்டர்ஸ் இது உங்களுக்கான இடம். இந்த சேனல் மூலிமா சினிமாவை பற்றிய முக்கியமான தெளிவான விஷயங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம், விரிவான விஷயங்களை. இன்றைக்கான வீடியோ என்ன, அதற்கு நம்ம போயிடுவோம். ஓகே, ஆக்ஷன் கண்டினியூட்டி. இப்போ காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்த்தோம், செட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அதனுடைய கண்டினியூட்டி என்ன அப்படின்றத சொல்லி பார்த்தோம். ஆக்ஷன் கண்டினியூட்டினா என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இதை மேக்ஸிமம் கோ டைரக்டரும் அசோசியேட் டைரக்டரும் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் கோ டைரக்டர் தான் இதை ரொம்ப எனக்கா செட்டு ஒருத்தருக்கு பார்ப்பாங்க, செட்டு அசோசியேட்டும் பார்ப்பாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரியும் பார்ப்பாங்க. அதே மாதிரி காஸ்டியூம் அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து பார்ப்பாங்க. அப்புறம் எடிட்டிங் ரிப்போர்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், கிளாப் ஒருத்தர் அசிஸ்டன்ட் டைரக்டர் கொடுப்பாரு. இப்போ கோ டைரக்டர் டைலாக் சொல்லி தருவார். ஒரு ஆர்டிஸ்ட் நிறையா இருக்கிறதுனால இன்னொரு அசோசியேட்டும் சொல்லி தருவாங்க. இப்படி எல்லாம் நடக்கும். எல்லாம் முடிச்சுட்டு டைரக்டர் ஃப்ரேம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஆக்ஷன் சொன்ன உடனே அங்கே நடிப்பாங்கல்ல, அப்போ அவங்களுடைய கைகால் அசைவு, முகத்துடைய அசைவு, இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி கீழே இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் கோ டைரக்டர். டைரக்டர் பார்த்துட்டு இருப்பார். இப்போ அந்த ஷாட்டில் என்ன டைலாக் வரணும், கேமரா எங்கே இருக்குது, என்ன டைலாக் வரணுன்ட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து போயிட்டு இருக்கிறப்ப டைரக்டர் ஒரு இடத்துல கட்டுன்னு சொல்லுவார். அந்த இடத்துல நிற்கும். நிற்கிறப்ப கோ டைரக்டர் என்ன பண்ணுவார், டைரக்டர் அந்த கட் சொல்கிற இடத்துல ஆர்டிஸ்டுடைய உடம்பு, முகம் இதெல்லாம் எந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து மனசில் ஃபோட்டோலாம் கிடையாது, மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது. உடனே அங்கே போயிட்டு மார்க் பண்ணி வச்சுருவாங்க, கீழே மற்ற விஷயங்களெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த ஷாட்டு நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், ஷாட்டு வரிசைப்படி எடுக்க மாட்டாங்க. ஒன்றாவது ஷாட் எடுத்ததுக்கப்புறம் 2, 3, 4, 5, 6 எடுக்க மாட்டாங்க. 1வது ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 7வது ஷாட் எடுப்பாங்க, அப்புறம் 12 எடுப்பாங்க, அப்புறம் 19 எடுப்பாங்க, அப்புறம் 34க்கு போயிடலாம், அப்புறம் 65க்கு போயிடலாம். இப்படியெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த 2வது ஷாட் எடுக்கிறதுக்கு சாயந்தரம் ஆகலாம், மதியானம் ஆகலாம், ஒரு மணி நேரம் கழிச்சு எடுப்பாங்க. இப்படி ஆர்டர் பிரகாரம் போக மாட்டாங்கன்னு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம்ல. அப்போ அந்த ஆர்டர் பிரகாரம் போகாமல் இருக்கிறப்ப இதை பார்த்து வச்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அந்த ஆக்ஷன் இருக்குல்ல, அவங்க கையை அசைகிறது, முகம் அசைவு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டாதான் அந்த ஆக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போ டைரக்டர் எந்த இடத்துல கட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இப்போ இது டைரக்டருக்கு கோ டைரக்டருக்கு இதெல்லாம் தெரியும், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. முடிச்சுட்டு அடுத்த ஷாட் எடுக்கிறப்ப இப்போ கோ டைரக்டர் ஆர்டிஸ்ட்கிட்ட போய் சொல்லுவார், போன ஷாட்டில் நீங்கள் பேசுகிறப்ப இப்படி நீங்கள் உங்கள் கிளாஸை இப்படி கழட்டிட்டு அந்த கோபத்தில் அவங்ககிட்ட பேசிட்டு கழட்டிட்டு இந்த கைக்கு மாற்றினீங்க. இப்போ அடுத்த ஷாட் எடுக்கிறப்ப எப்படி எடுப்பாங்க, முன்னாடி ஷாட்டுடைய அந்த என்ட்ருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு லேசாக கியூ கொடுத்து எடுப்பாங்க. எப்படின்னு கேட்டால், இப்போ கண்ணாடி மாட்டியிருக்காரு அப்பா, ஹீரோ, அம்மா, பெரியப்பா, சித்தப்பான்ட்டு ஒரு பிரச்சனை வீட்டில் நடந்துட்டுருக்கு. அப்பா திட்டிகிட்டு இருக்காரு. திட்டி முடிச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிவிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கைக்கு இப்படி மாத்துறான்னு வைங்களேன், இதோட அந்த ஷாட்டு கட் பண்ணுறாங்க. கண்ணாடியை கழட்டிட்டு இதில் இந்த கைக்கு மாத்துறதோட ஷாட்டை கட் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த ஷாட்டு, நான் சொல்கிறது அடுத்த ஷாட்டுன்றது உடனே அடுத்த ஷாட் இல்லை, மற்ற இது எடுத்துகிட்டு இந்த கண்டினியூட்டி ஷாட் எடுக்கிறப்ப இந்த கையில் மாற்றி இப்படி கண்ணாடி இதில் மாற்றிட்டாரா, இப்போ அடுத்த இதனுடைய கண்டினியூட்டி ஷாட்டு கையில் கண்ணாடியை வச்சுக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க. இப்போ டைரக்டர் ஆக்ஷன் சொல்லி அதுலேருந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த கண்ணாடி கல்ட்ராரு பார்த்தீங்களா, அதுலேருந்து அந்த ஷாட் எடுப்பாங்க. அதாவது இப்போ மறுபடியும் கேமரா ஆங்கிள் மாறிடும், ஒரு மணி நேரம் கழிச்சு மாறிட்டு அதை எடுக்குது அப்படின்னா இப்போ கோ டைரக்டர் நோட் பண்ணி வச்சுருப்பார், இப்படி கண்ணாடி கழட்டி இப்படி வச்சு எடுத்தாருன்ட்டு. இப்போ டைரக்டர் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்த ஷாட் எடுக்கிறப்ப சார் இப்போ ஆர்டிஸ்ட்கிட்ட கோ டைரக்டர் சொல்லுவார், சார் அந்த ஷாட்டில் நீங்கள் பேசி முடிச்சுட்டு இப்படி கண்ணாடி கழட்டிங்க பார்த்தீங்களா, அந்த க்யூவில் இருந்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீலோடு அப்படி கண்ணாடி கழட்டி இந்த கைக்கு மாற்றிட்டு அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிங்க சார் இந்த ஷாட் அப்படின்ட்டு சொல்லிடுவார். அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் மற்றவங்களுக்கும் எல்லாம் அந்த பொசிஷன், நீங்கள் உங்கள் அப்பா இது பண்ணுறப்ப அம்மா என்னடா இப்படி உடைச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த துக்கம் தள்ளாமல் அம்மா கேரக்டர் அப்படியே கீழே குமிஞ்சிட்டு இருந்துச்சு. பையன் என்னடா அப்பாவை இப்போ கஷ்டப்படுத்திட்டு அவருடைய முகத்தை அப்படியே பாவமாக பார்த்துட்டு இருந்தான். தங்கச்சி அம்மா அண்ணனை பார்த்துட்டு இருந்தா, அம்மாவுடைய தோலை பிடிச்சிக்கிட்டு திரும்பி அண்ணனை பார்த்துட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அதில் பார்த்துருப்பார். இதை ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டையும் சொல்லுவார். இப்போ ஆக்ஷன் டைரக்டர் சொன்ன உடனே இவர் இப்படி கண்ணாடியை கழட்டி இப்படி கையில் வச்சுக்கிட்டு
அந்த டயலாக் ஆரம்பிக்கணும். அப்போ நீங்கள் வந்து அண்ணனை பார்த்துட்டு இருக்கணும், அம்மா கேரக்டர் வந்து கீழே குனிஞ்சிட்டு இருக்கணும், ஹீரோ கேரக்டர் வந்து அப்பாவை அப்படியே பார்த்துட்டு இருக்கணும். அதுலேருந்து அந்த ஷாட்டு கூட இது என்ன இப்போ சொல்லுவார். அவர் அப்பா வந்து கண்ணாடியை கழட்டிட்டு இந்த கையில் வச்சுட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கார். நீங்கள் கீழே குனிஞ்சிருக்கிறவங்க அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து மறுபடியும் உங்கள் புருஷனை பாருங்கள் அப்படின்ட்டு அம்மா கிட்ட சொல்லுவார். புருஷனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சோகமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே அவரை பார்த்துட்ருங்க. அதேமாதிரி தங்கச்சி அண்ணனை பார்த்துட்டு இருக்கிறவ திரும்ப நீ அப்பாவை பாருமா, அப்பாவை பார்த்துட்டு திரும்பி அம்மாவை அப்படி கொஞ்சம் பரிதாபமாக பாருமா அப்படிம்பாரு. இப்போ ஹீரோவுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து அப்பாவை பார்த்துட்டு இருந்தீங்க, அவர் ஃபீல் பண்ணான்னு தெரிஞ்சோடனே அம்மா வருத்தப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இப்படி அம்மாவை திரும்பி பார்த்தேன், இப்போ தங்கச்சை பார்த்தேன், தாத்தா பாட்டி அங்கே இருந்தாங்க அவ்வளோ பார்த்தேன் அப்படின்ட்டு நீ இப்படி உன் லெஃப்ட் சைடு திரும்பி அப்படி ஃபீல் பண்ண. இப்படி தான் வந்து சொல்லி முடிச்சுட்டு அந்த 2வது ஷாட்டு கம்போஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் எடிட்டர்கிட்ட கொடுக்குறப்ப அந்த கியூவோட எடுக்கிறப்ப தான் எடிட்டர் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வைங்களேன், அந்த ஷாட்டு முடிச்சுட்டு நீங்கள் கண்ணாடி இந்த கையில் மாற்றி வச்சதுக்கப்புறம் இருந்து எடுத்தீங்கன்னா எடிட்டிங் கட் பண்ணுறதுக்கு அந்த சிங்க் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு தப்பாக தெரியும். இதுதான் வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அந்த செயலுடைய தொடர்ச்சி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இதற்கான உதாரணம் என்னன்னு கேட்டால், நிறையா படத்தில் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஷாட்டில் வந்து இந்த ஷர்ட்டு பட்டனு இப்படி கழட்டி போட்டிருக்கும், எல்லா பட்டனும் வந்து போட்டிருக்கோம், அடுத்த ஷாட்டில் பார்த்தா கழட்டி விட்டுருக்கோம். இந்த தப்பு எப்போ நடக்கும் அப்படின்னா, அந்த ஷாட் முடிஞ்சிருக்கும், முடிஞ்ச உடனே இவர் ஹீரோ என்ன பண்ணுவார், கொஞ்சம் வேர்வையாக இருக்குன்னு சொல்லிட்டு பட்டனை கழட்டி விட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டு அடுத்த ஷாட்டுக்கு வரப்போ அந்த பட்டன் வந்து போட மறந்துருப்பார். இதை காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் ஓடி வந்து சார் பட்டன் போடலான்ட்டு பட்டன் போட்டு விடுவான். இல்லை சொல்லுவான், சார் பட்டன் போடலாம், சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் போடுவார். இது வந்து அவருடைய வேலை. அதே மாதிரி சில டைம் அந்த ப்ராப்ஸில் வந்து கண்டினியூட்டி அந்த ஷாட்டுக்கு இடையில யாராவது இப்போ வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க, டப்புன்னு எடுத்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதை கொண்டு வந்து வைக்கிறது செட் கண்டினியூட்டியை பார்க்குற அசிஸ்டன்ட் டைரக்டரோட. அந்த மாதிரி ஆக்ஷன் கண்டினியூட்டி, அந்த செயலோட இது பார்க்குறது இவருடைய வேலை. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து சிகரெட்டு குடிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிகரெட் வந்து பாதி சிகரெட்டுக்கு மேலே வந்துருக்கும், அது குடிச்சிட்டு இருப்பான். குடிச்சிட்டு ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஷாட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்ககிட்ட வரப்போ பார்த்தா சிகரெட் வந்து பாதி சிகரெட்டுக்கு முன்னாடி லென்த்தாக இருக்கும். அது எப்படி சிகரெட்டுக்கு கம்மியாகிட்டு தானே போகணும், எப்படி அடுத்த ஷாட்டில் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணோம், அவன் அசிஸ்டன்ட் டைரக்டரும் அசோசியேட்டாக ஒரு சிசர் வச்சுப்பாங்க. சிசர் வச்ச உடனே ஒரு 10-15 சிகரெட் அந்த ஷாட்டுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. ரெடி பண்ணி வச்ச உடனே டைரக்டர் ஆக்ஷன் சொன்ன உடனே அந்த சிகரெட் குடிச்சிக்கிட்டு அவனும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னடா மச்சான் இப்படியே ஆகிட்டு இருந்தா என்னடா பண்ணுறது, இன்னும் முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து அவன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறான், ஃப்ரெண்டு பேசுறதுக்கான ஷாட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த ஷாட் போயிட்டு இருக்கிறப்ப டைரக்டர் இவன் பேசி முடிச்ச உடனே கட் அப்படின்னு சொல்கிறாருன்னா டக்குன்னு ஓடி போய் அந்த சிகரெட்டை வாங்கி அப்படி கட் பண்ணி வச்சுக்குவாங்க. கட் பண்ணி வச்சு இது வரைக்கும் இந்த ஷாட்டுக்கு ஆகிருக்குன்ட்டு சிகரெட்டை கட் பண்ணி நோட் பண்ணி இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு பேசுனதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஷாட் வரப்போ மறுபடியும் அதில் கொஞ்சம் லென்த்தியாக சிகரெட்டை கொடுத்து மறுபடியும் பற்ற வச்சு அந்த ஷாட்டுக்கு போவாங்க. இப்போ சிகரெட் இது வேஸ்ட், ஒன்றுமே இல்லாமல் சிகரெட் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும், இது கண்டினியூட்டி. அதே மாதிரி இப்போ பாட்டிலில் டேபிளில் தண்ணி இருக்கும், இல்லை சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்டுங்கள்லாம் உட்காந்து, அதுலேயும் இந்த மாதிரி தப்பு நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இது வந்து சாதாரண ஆடியன்ஸுக்கு சுவாரஸ்யமாக படம் பார்க்குறவங்களுக்கு இது பெருசாக தெரியாது. பட் இது விட்டோம் அப்படின்னா இது இந்த ஃபிலிம் ஒரு அவார்டுக்கு போகுதுன்னு வைங்களேன். பார்க்குறப்ப கண்டினியூட்டியும் ஒன்றும் இல்லை, லைட்டிங் கண்டினியூட்டி இல்லை, ஆக்ஷன் கண்டினியூட்டி இல்லை, ப்ராப்ஸ் கண்டினியூட்டி இல்லை, காஸ்டியூம் தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி இதில். அதுவும் இல்லாமல் அது அவார்டுக்கு போகுது, எதுக்கு போகுது, ரிவார்டுக்கு போகுது, அது இல்லை. அந்த வேலையை வந்து இவங்க ஒழுக்கமாக பார்க்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சினிமாவை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அது தெரியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சரக்கு அடிக்கிற டம்ளரில் பார்த்தா ஃபஸ்ட்டு ஷாட்டில் எடுத்து குடிச்சிட்டு 1/4 டம்ளரில் தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த ஷாட்டு 2 ஷாட்டு கழித்து பார்த்தா அவங்க டம்ளரில் இதில் ஊற்றாமையே மறுபடியும் வந்து பார்த்தா பாதி கிளாஸுக்கு மேலே இருக்கும். இதெல்லாம் தப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கணும், செட் பார்க்குறவங்க தான் பார்த்து செட் கண்டினியூட்டி பார்க்குறவங்க தான் கரெக்டாக பார்க்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு கோ டைரக்டர் வந்து அந்த ஆக்ஷன் கண்டினியூட்டி வந்து கரெக்டாக பார்ப்பார். எப்படின்னு கேட்டால் இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ வந்து ஒளிஞ்சிருக்கான், ஹீரோயின் வந்து தன்னை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட மச்சான் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஹீரோயின் வந்து
எட்டி இவனை பார்க்குறா. இப்போ இவனும் வந்து எட்டி பார்க்குறான் அப்படின்றப்ப அந்த ஷார்ட் கட் பண்ணுறப்ப இப்போ ஹீரோயின் இங்கேருந்து இவனை எட்டி பார்க்குறான். இப்போ முன்னாடி வந்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்து அங்கே இருக்கான். அந்த ஃப்ரெண்டை வந்து கிராஸ் பண்ணி இவன் வந்து பார்க்குறான், ஹீரோயினை வந்து பார்க்குறான்னு வைங்களேன். இப்போ நீங்கள் இப்படி கேமரா வச்சு அந்த ஷாட் எடுக்கிறீங்க. இப்போ அவன் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுடைய முதுகுக்கு பின்னாடி இருந்து ஹீரோ என்ட்ரி ஆகணும். இப்போ அப்படி கிராஸ் ஆகிறப்ப இந்த ஷாட்டில் ஹீரோவுடைய தலையை கிராஸ் பண்ணிட்டான் அப்படின்ற வரைக்கும் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஷாட் வைக்கிறப்ப அந்த தலையை கிராஸ் பண்ணதுலேருந்து தான் கட் பண்ணி எடிட்டிங்கில் போடணுமே தவிர மறுபடியும் அந்த கிராஸ் பண்ணதுலேருந்து எடுத்தா எனக்கா ஒரு இடத்த கிராஸ் பண்ணிட்டா மறுபடியும் 2வது ஷாட்லையும் அடுத்த ஷாட்லையும் கிராஸ் பண்ணுறது காமிச்சோம்னா அப்போ கிராஸ் பண்ணது யாரா அப்படின்ற கேள்வி வரும். இதை இன்னும் எளிமையாக புரியணும்னா இப்போ ஒருத்தன் ஓடி வரப்போ ஒரு மரம் இருக்குன்னு வைங்களேன், இல்லை ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது, எலக்ட்ரிக் இபி போஸ்ட் கம்பம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கல் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது. இப்போ அந்த ஓடி வரப்ப ஒரு ஷாட் வைக்கிறீங்க, இந்த இப்படி கேமரா இருக்குது, ப்ரொஃபைலில் அப்படி ஓடி வரப்போ அந்த கம்பத்தை அப்படி லேஸாக அப்படி கிராஸ் பண்ணிட்டான். அது வரைக்கும் இந்த ஷாட்டை கட் பண்ணிடுறோம். அப்போ கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கம் எடுக்கிற ஷாட்டு வந்து அதோட அந்த கட் பண்ணதுக்கு அப்புறம் வரணும். வராமல் தள்ளி வந்துச்சு அப்படின்னா இது எடிட்டிங்கில் இந்த கட்டிங் விஷயம் இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆக்ஷனில் இதோட எடுத்து கொடுத்தா தான் எடிட்டர் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சில டைம் வந்து நம்ம எடுக்கிறதுல தப்பாக இருக்கிறப்ப எடிட்டர் வழி இல்லாமல் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி போடுறப்ப அவருடைய பேர் பார்க்குறப்ப எடிட்டிங் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்களே தவிர எங்கே தப்பு நடந்துச்சு என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. பெரிய படங்கள்லேயே நான் கவனிச்சிருக்கேன். 10 ஷாட்டில் பார்த்தா இதை பேசிக்கிட்டே இருப்பான் டயலாகு, சேரில் தூக்கி அப்படியே பேசிக்கிட்டு சேரில் அப்படி அவங்களுடைய அந்த பெரிய பெரிய கம்பெனி ஓனருடைய அந்த ரொட்டேட் சேர் இருக்கும்ல அதில் அப்படி தூக்கி கை வச்சுட்டு அந்த ஷாட்டை முடிச்சிருப்பாங்க. அடுத்த ஷாட்டு கேமரா கட் பண்ணி அந்த பக்கம் வரப்ப கை அங்கே இருக்காது, கீழே இருக்கும். அப்போ அந்த வச்ச கை எங்கே போச்சு, யாருக்கு அது பதில் சொல்கிறது? டயலாக் பேசிக்கிட்டே இருந்தார். இல்லை நீங்கள் பண்ணுறது சரியில்லை, ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சு ரொம்ப தப்பு, இதற்கு நான் இது வரைக்கும் இந்த ஷாட்டு இதுக்கு நான் வந்து ரொம்ப சிவியராக ஆக்ஷன் எடுப்புன்றது வேறு ஷாட் போகிறப்ப இந்த வச்ச கை இங்கே தானே இருக்கணும். அது இல்லாமல் மறுபடியும் கை கீழே இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆக்ஷன் கண்டினியூட்டி. அந்த ஆக்ஷனை வந்து சரியாக கவனிக்காமல் ஆக்ஷன் கண்டினியூட்டி பார்க்குறவங்க அது என்ன சொல்லணும், ஷாட் கட் இது பண்ணுறப்ப சார் நீங்கள் போன ஷாட் வந்து நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற டைமில் அப்படி தூக்கி வச்சீங்க, அதை அந்த சேர்லன்னு உங்கள் கை இருக்கணும் அப்படின்றத அவருக்கு ஆர்டிஸ்ட்டுக்கு ஞாபகப்படுத்தணும். இது வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து இந்த தப்பு எல்லா டைரக்டருமே எல்லா பெரிய படங்கள்லையுமே இந்த மாதிரி நுணுக்கமான தப்பு நடக்கும். இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்க்கறது தான் கோ டைரக்டருடைய முக்கியமான வேலை, இந்த ஆக்ஷன் கண்டினியூட்டியை பார்க்கறது. ஓகே, இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மற்ற விஷயங்கள் அடுத்த இதில் பார்க்கலாம். இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோ தான் பார்க்குறீங்க அப்படின்றப்ப இதில் என்ன இந்த சேனல் மூலிமா பேசிகிட்டு இருக்கோம், சினிமா பற்றி முழுமையான விவரங்களை பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுதான் பார்க்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நான் பேசின எல்லா வீடியோவும் அதில் இருக்குது. அதில் சினிமாவை பற்றி ஒரு சின்ன நிகழ்வு பார்க்குறீங்க, 2.5 மணி நேரம் கதையாக எப்படி மாற்றுறீங்க, அதுலேருந்து ஒரு சென்சார் பண்ணுறது, பப்ளிசிட்டி டிசைனிங்கு, இப்படி அப்புறம் நுணுக்கமாக இருக்கிற சில விஷயங்கள், இப்படி நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஃப்டியோ விஸ்காமோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெளிவான விளக்கங்கள் கிடைக்குமோ சினிமா பற்றி, அது எல்லாத்தையுமே இந்த சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தும். அடுத்து எனக்கு சினிமா பற்றி ஓரளவு தெரியும், சில விஷயங்கள் மட்டும் தெரியும்னா கீழே பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பக்கத்தில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். ஒரு 30-32 பிளேலிஸ்ட்டுக்கு மேலே இருக்குது. அதில் ப்ரீ ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன், டப்பிங்கு, எடிட்டிங்கு, ட்ரிம்மிங்கு, செட் ப்ராப்பர்ட்டி, காஸ்டியூமு நிறையா இருக்குது. அதில் எந்த பிளேலிஸ்ட்டோ செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டருக்கான விஷயம் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். இது வந்து நான் வந்து புத்தகத்தில் படித்தது, அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி இல்லை. நான் சேரன் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் பொக்கிஷம் துறை படங்களில் உதவி இயக்குனர் வேலை பார்த்த அனுபவத்தையும் புறவி 150cc இந்த படத்தை இயக்கிய தெளிவை மைத்து தான் இவ்வளோ விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். படிச்சுட்டு பேசுகிறதுக்கும் வேலை பார்த்துட்டு பணி புரிஞ்சுட்டு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது உங்களுக்கு வந்து பெருசாக சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து என்னுடைய சேனலுடைய வீடியோ உங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுது, சினிமாவை நோக்கி முன்னாடி நகர்த்து கொண்டு போகுதுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எப்போ வீடியோ அப்லோடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இதற்கு ஒரு மிஸ்டர் டைரக்டர்ஸ்னு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நான் ஒர்க் பண்ணுற நான் ஸ்கிரிப்டுக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிக்கிறேன், சில சார்ட்டு இந்த மாதிரி சில இது போடுற மாதிரி இருந்தால் அதில் போட்டு விடுவேன். அதை நீங்கள் டவுன்லோடு பண்ணி பார்த்துங்க. நான் ஷார்ட் ஃபிலிமுக்கு எழுதின ஸ்கிரிப்டும் இருக்குது, அதுவும் போடுவேன். அது போட்டிருக்கேன், தேவையான உங்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், அதை நீங்கள் பார்த்துங்க. மற்றபடி அதில்
அட்மின் மட்டும்தான் மெசேஜ் அனுப்புகிற மாதிரியான செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னாக்கா நிறையா பேருக்கு இடைஞ்சலாக இருக்குது. சும்மா தேவையில்லாததெல்லாம் போடுறாங்க, மற்ற செய்தியெல்லாம் போடுறாங்கன்ட்டு அதை இது பண்ணியாச்சு. அதனால் தேவைன்னா உங்களுடைய நம்பர் போட்டு விடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா கமெண்ட்லேயோ என்னுடைய மெயில் ஐடிக்கோ உங்களுடைய செல் நம்பர் அனுப்பிச்சி விடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கூப்பிட்றேன். உங்களுக்கு என்ன டவுட்டோ கிளியர் பண்ணிடலாம். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, puravi150cc@gmail.com. பாருங்கள். மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோ பேசுவோம். தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நண்பர்களே, தம்பிகளே. நன்றி, வணக்கம்.